நடக்கிறதே வேற. பைரவி, நீதான் மகா மேல எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? ஆமா அத்தை. அது ஏன் நீ என்கிட்ட சொல்லல? ஏதாவது பிரச்சனைனா உடனே என்கிட்ட தானே வந்து சொல்லுவேன். அப்புறம் இத மட்டும் ஏன் என்கிட்ட சொல்லாம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போன? அப்போ நீங்க யாரும் என்ன மதிக்கல. அத்தை அப்படிலாம் கிடையாது அத்தை. சிந்துவை அடிச்சது மட்டும் இல்லாம ரொம்ப தரக்குறைவா பேசினாங்க. தாங்கல. அதனால நான் எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். மகா சிந்துவை அடிச்சது தப்புதான். அதே மாதிரி நீ மகா மேல எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் தப்புதான். அத்தை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் உங்ககிட்ட தான் வந்து சொல்வேன். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம பண்ணது என் தப்பு தான். அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா வீட்டுக்கு வந்த மருமக கிட்ட மகாத்த நடந்துக்கிறது ரொம்ப தப்பு. எங்களை ரொம்ப ஏளனமாவும் தரக்குறைவாவும் நடத்துறாங்க. அதை பொறுத்துக்க முடியாம தான் நான் இப்படி பண்ணேன். தன்மானத்தை விட்டு வாழ்ற மாதிரியான ஒரு கொடுமை இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. இனிமே இவங்களை என்கிட்டயும் சிந்துகிட்டயும் ஒழுங்கா நடந்துக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்குறேன். நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க. பாத்தீங்களா அவ பேசுறத? யார் வீட்டுக்குள்ள வந்து இவன் யாருக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கா? நம்ம எல்லாரும் சேர்ந்து இவளுக்கு மரியாதை கொடுக்கணுமாமே.